ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் போர்ட்டல்ல போய் எப்படி பில் பே பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா வந்து அந்த பிஎஸ்என்எல் போர்ட்டல் போணும். அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ரௌசர் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ப்ரௌசரை பயன்படுத்திங்க. எனக்கு வந்து குரோம் ப்ரௌசர் தான் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் குரோம் ப்ரௌசரை நான் பயன்படுத்திக்கிறேன். அதுல போயிட்டு வந்து நான் புக் மார்க் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த புக் மார்க்க நான் டைரக்ட்டா எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த வெப்சைட். அதுல போயிட்டு இந்த சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கவுண்ட்ட ஓபன் பண்ணீங்க. இல்லன்னா டூ நாட் ஹேவ் அன் அக்கவுண்ட் எட் அப்படின்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்க நேம் கேட்கும், மெயில் ஐடி கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும், சர்க்கிள் கேட்கும். அப்புறமேல வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லி கேட்கும். அப்புறம் கேப்சா கோட் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படின்றத குடுத்துருங்க. ஆல்ரெடி லாகின் வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் சைன் இன் கிளிக் பண்ணி நீங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டை மட்டும் என்டர் பண்ணிட்டு இங்க கீழே உள்ள கேப்ஷனை என்டர் பண்ண வேண்டியதான். என்டர் பண்ணிட்டு சைன் இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். அதுல போயிட்டு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல மை அக்கவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம வந்து அக்கவுண்ட் இருக்கும். இத வந்து நம்ம டெலீட் பண்ணணும்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணும்னாலும் நம்ம ஆட் வந்து பண்ணிக்கலாம் இந்த இதுல. இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஏதாவது பில் டியூ இருந்துச்சுன்னா, இங்க வந்து என்ன பில் டியூ மை பில் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதுல போயிட்டு நான் பே நவ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு நம்ம ரீடைரக்ட் ஆகி போவோம். அதுல எந்த பேமெண்ட் மெத்தட்ல வந்து நீங்க வந்து பே பண்றீங்க அப்படின்றது சொல்லி கேட்கும். உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த பேமெண்ட் மெத்தட பயன்படுத்திங்க. அத செலக்ட் பண்ணோம்னா இங்க வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த பில் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேப்ஷா வந்து ஒண்ணு வரும். அந்த கேப்ஷாவையும் பார்த்து என்டர் பண்ணுங்க. கன்டின்யூ அப்படின்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த லாகின் பேஜ் வரும். நான் இந்த இடத்துல வந்து நான் பேமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றத நான் சொல்றேன். இதுல வந்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்கும்னா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் நெட் பேங்கிங்கா இருந்தா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்து உள்ளார போனோம்னா, உங்களுக்கு வந்து என்ன கேட்கும்னா வந்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் இதெல்லாம் கேட்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட்லாம் குடுத்துட்டு, நம்ம வந்து பேமெண்ட் கிளிக் பண்ணோம்னா பேமெண்ட் ஆகும். நான் இந்த ப்ராசஸ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து கன்டின்யூ பண்றேன். இந்த பேமெண்ட் ப்ராசஸ் அது முடியறப்ப வந்து அவங்க வந்து அந்த ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கப்ப ரீஃப்ரெஷோ அல்லது வந்து என்டர் கீயோ பிரஸ் பண்ணி நீங்க ரீஃப்ரெஷ் பண்றாங்க. அதுவா ரீடைரக்ட் ஆகி போகும். அங்க கீழ ஏதாவது ரீடைரக்ட் பண்றதுக்கு ஏதாவது லிங்க் குடுத்திருந்தாங்கன்னா, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன், இப்ப பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன், பிடிஎஃப்பா தான் நான் சேவ் பண்ண போறேன். நான் பிரிண்ட்ட கிளிக் பண்ணி, அகைன் பிரிண்ட்ட கிளிக் பண்ணி, சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணி, சேவ்ன்றத நான் குடுக்குறேன். குடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்து எனக்கு வந்து இந்த பிஎஸ்என்எல் போர்ட்டல் அந்த ரெசிப்ட் வந்து எனக்கு இதாகுது. அத கிளிக் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். தேங்க் யூ.